எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டட் ரியாக்ஷன்ஸ் வென் யூ ட்ரை டூ கண்ட்ரோல் சிக்மா மேல்ஸ். இந்த சொசைட்டில இருக்கிற பீப்பிள் வந்து அவங்களுடைய தாட்ஸ்க்கு ஏத்த மாரியும், அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு ஏத்த மாரியும், அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாரியும் நம்மள கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இங்க நீ இப்படிதான்ப்பா ரியாக்ஷன் குடுக்கணும். இந்த இடத்துல நீ இப்படிதான்ப்பா பண்ணணும். இந்த இடத்துல நீ அழணும், இந்த இடத்துல நீ சிரிக்கணும், இந்த இடத்துல நீ கோவப்படணும், இந்த இடத்துல நீ பெருமைப்படணும், இந்த இடத்துல நீ பொறாமைப்படணும், இந்த இடத்துல நீ வருத்தப்படணும், இந்த இடத்துல நீ மனசு உடைஞ்சு கீழ விழணும், இந்த இடத்துல நீ பெருமிதமா உன்னை நீ நெனச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிச்சுவேஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன நீங்க குடுத்தா தான் அவங்கள நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அப்பதான் நீங்க அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதா சொசைட்டி நெனைக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த இடத்துல ஹை வேல்யூ மென்ஸா கருதப்படுற சிக்மா மேல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க குடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் வேற மாரி இருக்கும். சுத்தி இருக்கிற பீப்பிளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாரி அவங்களோட ரியாக்ஷன் இருக்காது. எதிர்பார்க்காத இடத்துல, எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பார்க்காத ரியாக்ஷன்ஸ வந்து குடுக்கறதுனால, இந்த மாரி மென்ஸ் கிட்ட மத்தவங்க கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு எப்பயுமே அதிகமாயிட்டே தான் இருந்துட்டு இருக்கும். எங்க சிரிக்கணுமோ அங்க சிரிக்க மாட்டாங்க. எங்க முறைக்கணுமோ அங்க முறைக்க மாட்டாங்க. எங்க அழணுமோ அங்க அழ மாட்டாங்க. எங்க பேசணுமோ அங்க பேச மாட்டாங்க. எங்க பேசக்கூடாதோ அங்க பேசுவாங்க. என்னென்ன ரியாக்ஷன்ஸ் குடுக்கணும்னு சொல்லப்படுற விஷயத்த அவங்க கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு ரீசன்னால வந்து இவங்கள யாராலுமே கண்ட்ரோலும் பண்ண முடியாது. இவங்களோட ரியாக்ஷன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. இதுதான் இவங்க பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். நார்மலா இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற பீப்பிள பார்த்தா, சுத்தி இருக்கிற பீப்பிள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேப்பா அவங்க என்ன பண்ணிட போறாங்க? நம்ம சொல்றத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம சொல்றதுக்கு மேல அவங்க பேச மாட்டாங்க. இவங்க தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த எண்ணம் அமைதியா இருக்கிற மனிதர்கள பார்த்தா எல்லாருக்குமே காமனா வரும். அவங்கள வந்து சீட் பண்ணிடலாம், இல்ல அவங்கள வந்து ஏமாத்திரலாம், இல்ல நம்ம சொல்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் வந்து, சுத்தி இருக்கிற பீப்பிள வந்து அவங்கள கண்ட்ரோல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லப்படுற நம்பிக்கையில இந்த மாரி தாட்ஸ்லாம் வந்துட்டே தான் இருக்கும். அந்த நேரத்துல அமைதியா இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற பீப்பிள்ல சில பேர் சிக்மா மேல் குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாங்க. சிக்மா மேல்ஸ் மாரி குவாலிட்டிஸ் வச்சிருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஞ்சரா இருக்கும். ஏன்னா, இங்க எதுவுமே தெரியாதவன் அமைதியா இருந்துட்டு இருப்பாங்க. எல்லாமே தெரிஞ்சவங்களும் அமைதியா இருந்துட்டு இருப்பாங்க. அரைகுறையா தெரிஞ்சவங்க தான் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இன்ட்ரோவர்ட்டா எதுவுமே தெரியாம இருக்காங்களா? எல்லாம் தெரிஞ்சு சைலன்ட்டா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தெரியாதனால, சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து தப்பான பட்டன்ல கை வச்சாங்க சிக்மா மேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வேற மாரி முடிஞ்சிரும் கத. இவங்க கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவ 100 தடவைக்கு யோசிக்க ஒரு வாட்டி வச்சுட்டா அப்புறம் யோசிக்கவே முடியாதுன்னு சொல்ற மாரி, அவங்கள நீங்க டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபைட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி கத்த மாட்டாங்க. ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து வேற மாரி வந்து எமோஷனல் கேம் ப்ளே பண்ணிடுவாங்க. "எப்பா போதும்டா சாமி என்ன விட்டுடுறான்னு" சொல்ற மாரி, அவங்களோட எமோஷனல் கேம் வந்து "கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னு" சொல்ற மாரி, ரொம்ப அப்படியே வெளிப்படையா நான் இதுல ப்ராப்ளத்துல இருக்கேன். வெளிப்படையா நீங்க இத பண்ணிட்டீங்கன்னு சொல்ட்டு, கத்தி கூப்பாடு போடாம உங்ககிட்ட அந்த விஷயத்த வந்து உணர வச்சுருவாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால எப்ப என்ன ரியாக்ஷன் குடுப்பாங்கன்னு தெரியாது. யாராலயுமே கண்ட்ரோலும் பண்ண முடியாது. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, காம் இன்சபார்டினேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. காம் இன்சபார்டினேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அமைதியா ஒத்துழைக்கிறது. என்னப்பா அமைதியா ஒத்துழைக்கிறதும் என்ன ரியாக்ஷன் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லையே! ஏன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ, அந்த ரியாக்ஷன சிக்மா மேக்ஸ் குடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டா, அப்புறம் எப்படி அமைதியா ஒத்துழைப்பாங்க அப்படின்ற மாரி சொல்றேன் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, அவங்க அமைதியா ஒத்துழைக்கிறது கூட வேற மாரியான ஒரு பிளானா தான் இருந்துட்டு இருக்கும். அமைதியா ஒத்துழைச்சு எல்லாத்துக்கும் மண்டைய மண்டைய ஆட்டுறதுக்கு கூட பின்னாடி ஒரு மாஸ்டர் பிளான் ஓடிக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு பின்னாடி வந்து வேற சில விஷயங்கள் அவங்க பேக்கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய மேனேஜர்ஸா இருக்கலாம், இல்ல அவங்களோட மாஸ்டர்ஸா இருக்கலாம், இல்ல யாராவது அவங்கள கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல அவங்களோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கலாம். நீ இப்படிதான் பேசணும், இப்படிதான் டிரெஸ் பண்ணணும், இப்படிதான் வந்து நடந்துக்கணும், இந்த மாரி இங்க நீ வரணும், இந்த மாரியெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லிட்டு, நெறைய விஷயங்கள ஆர்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு, இன்சபார்டினேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஓகே சொல்லுவாங்க. ஈவன் தோ சிக்மா மேல்ஸ நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க. அவமரியாதை பண்ணி கண்ட்ரோல் பண்ண நெனச்சா கூட, ஓகே பண்ணிடலாம், பார்த்துடலாம்னு சொல்லிட்டு, ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன ஷாக் பண்ற மாரி எல்லாத்துக்குமே அமைதியா ஒத்துக்கிறானே, வேற லெவல்ல இவன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. ஆனா, அடுத்த சீன் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும். என் படத்தோட டைரக்டர் நான் தான். நீ யார் என் சீன சேஞ்ச் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, அவங்க ஆல்ரெடி அந்த சீன பிரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்லி கண்ட்ரோல் பண்ண நினைக்கும்போது கத்தி கூப்பாடு போட மாட்டாங்க. நார்மல் மென்ஸ் வந்து பயந்துருவாங்க. ஐயோ! நம்மள கண்ட்ரோல் எடுத்துருவாங்களோ! நம்மள இந்த விஷயத்த செய்ய வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா சிக்மா மேல பொறுத்தவரைக்கும் அவங்க தலைய ஆட்டிட்டு காமா எல்லாத்தையுமே ஒத்துட்டு போறதுக்கான காரணம், எப்பா என் சீன் என் கண்ட்ரோல்ல இருக்கு. நீ யாரு என் சீன மாத்துறதுக்குன்னு சொல்லப்படுற இந்த கான்ஃபிடன்ஸ் அவங்க கிட்ட அதிகமா இருந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு சில பேர் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க. உங்களால செய்ய முடியல. உங்களுக்கு அன்ஈசியா இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா,
கொஞ்சம் கத்தி கூப்பாடு போட்டு நிறைய விஷயங்கள் மாத்த ட்ரை பண்ணுவீங்க. இல்ல அந்த இடத்துல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவீங்க. சிக்மா மேல்ஸ் வந்து தலைத்தலைய ஆட்டிட்டு ஓகே பண்றதும் ஒரு வகையில எஸ்கேப் ஆகுற மாரி இருக்குது அப்படின்ற மாரி தெரிஞ்சா கூட, இன்னொரு சைடுல பார்த்தா அடுத்து என் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் என் சீர மாத்த போறேன்னு சொல்லப்படுற இந்த ஃப்ரீடம் அவங்க கிட்ட அதிகமா இருக்கும். இந்த ஃப்ரீடம், இந்த செல்ஃப் அஷ்யூரன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த விஷயம் அதிகமா இருக்கிறதுனால, அவங்க எங்க ஓகே சொன்னாலுமே கூட சரி, அவங்கனால கேம சேஞ்ச் பண்ண முடியும். அந்த கேம் அதுக்கு அடுத்த கட்டத்துல சேஞ்ச் பண்ணும்போது, யாருக்கு ஓகே சொன்னாங்களோ, அவங்க கூட அந்த கேம்ல எந்த ஒரு விளையாட்டும் விளையாட முடியாது. இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரீடம் அவங்ககிட்ட இருக்கிறதுனால, இந்த ரியாக்ஷன் எல்லாத்துக்குமே மண்டி ஆட்டினாலும், இந்த மாரி மென்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் பிளண்ட்லி ஹானஸ்டி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ரொம்ப ஹானஸ்ட்டா இருக்கிற பீப்பிளா இருந்தாலுமே கூட, ஒரு சில இடத்துல வந்து சில விஷயங்கள வந்து சில பேர் சொல்றதுக்கு தயங்குவாங்க. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாரி எல்லாத்துக்குமே தலையாட்டுவாங்க. ஆனா வந்து அவங்க கேம் அவங்க மாத்துவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சிக்மா மேல்ஸ். ஆனா இந்த கட்டத்துல சில இடங்கள்ல வந்து எல்லார்கிட்டயுமே வந்து நம்ம ஓப்பனா பேச முடியாது. எல்லார்கிட்டயுமே நம்ம ஓகே சொல்லிட்டு திருப்பி நம்ம கேம நம்ம விளையாட முடியாது. அந்த மாரி இடங்கள்ல வந்து இந்த தலையிலே சொரிஞ்சுக்கிட்டு, கூச்சப்பட்டுக்கிட்டு, முடியாதுன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியாம வந்து திணறிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நைய புடை அப்படின்னு சொல்லப்படுற மாரி ஸ்ட்ரெய்ட்டா போய் சொல்லிடுவாங்க. ஸ்ட்ரெய்ட்டா ஓப்பனா உடைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து சிக்மா மேல் மாரி இருக்கிற ஆண்கள் மட்டும் இல்ல, நார்மலா இருக்கிற ஜென்ரல் மென்ஸ கூட கண்ட்ரோல் பண்றதுக்காக, இவங்க வந்து நான் சொல்லி இவங்க ஒத்துப்பாங்க. நான் சொன்னா இவங்க கேட்டுருவாங்க. என்ன மீறி இவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லப்படுற, இந்த மாரியான ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க மேல சில ஆக்டிவிட்டீஸ இம்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து அவங்க செய்ற வேலை பிடிக்காது. சில பேர் வந்து என்னப்பா இது வேலையே இப்படி அடிமைத்தனமான ஒரு வேலையா இருக்கு. நம்ம வேற வேலை மாறிட மாட்டோமான்னு இருக்கும். சில பேர் வந்து தேவையில்லாம ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல போய் மாட்டிட்டு, தேவையில்லாம இவங்களோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டோமே, இதுலருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லப்படுறது தெரியாம பிரேக்கப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் வந்து பிளண்ட்லி ஹானஸ்ட் அப்படின்ற மாரி சொன்னோம் பார்த்தீங்களா? கிறிஸ்டல் கிளியரா உடைச்சு சொல்லிடுவாங்க. "இல்ல எனக்கு வேணாம். எனக்கு தேவையில்ல. உங்க வேலை எனக்கு வேணாம். உங்க ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணாம். என்னுடைய கேமுக்கு இது ஒர்க் ஆவாது. நான் இங்கருந்து போயே ஆகணும்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த அவங்களால உடைச்சு சொல்லவும் முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுக்கு முக்கியம் அவங்களோட ஃப்ரீடம் தான். அவங்களுடைய பீஸ் தான். அவங்களோட மன அமைதி தான். இந்த விஷயத்த காப்பாத்திக்கிறதுக்காக இத ஸ்ட்ரெய்ட்டா, ஹானஸ்ட்டா உடைச்சும் சொல்ல முடியும். இந்த விஷயம் வந்து அவங்க எப்படி ஒரு தைரியமா சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேமிலியா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டா இருக்கலாம். கொஞ்சம் கால்குலேட்டிவா வச்சிருக்கிறதுனால. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்னால வந்து வேலைய விட்டு ரிசைன் பண்ண முடியாது. அந்த வேலை பிடிக்கலன்னா. ஆனா சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு வேலைய விட்டுட்டு வேற வேலை கூட தேட முடியும். அதுக்கான காரணம் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் தான் அவங்க கால்குலேட்டிவா டிசிஷன் எடுக்கிறதுனால. என்னதான் எமோஷனா ஃபைனான்ஸ் கூடயோ, ரிலேஷன்ஷிப் கூடயோ கனெக்ஷன் நம்ம வச்சிருந்தாலுமே, லாஜிக்கலா சில கால்குலேட்டிவ் டிசிஷன்ஸ்லாம் அவங்க எடுக்கிறதுனால, கொஞ்சம் தைரியமான ஸ்டெப்பும் அவங்களால எடுத்து வைக்க முடியும். கொஞ்சம் போல்டா ஒரு விஷயத்த சொல்லவும் முடியும். இது ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு சொல்லப்படுற மூவி தனுஷாவோட மூவி. அதுல வந்து ஒரு ஒரு கட்டத்துல தனுஷ் சார் வந்து ஓவரா கார்னர் பண்ணிடுவாங்க எல்லாருமே. அந்த டைம்ல தனுஷ் சார் வந்து ஒரு டயலாக் சொல்லுவாரு. "என்ன சார் வவுடு எடுத்து வார்ற முடி, புட்டி கிளாஸ்லாம் பார்த்துட்டு பழம்னு நெனச்சுட்டீங்களா? ஆக்சுவலா நான் கொஞ்சம் பேட் பாய் சார். தப்பாலாம் அதிகமா பேசுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க கரெக்ட்டா மெட்டீரியல் சப்ளை பண்ணீங்கன்னா, நான் உங்க கிட்ட எடுப்பேன். இல்லன்னா வெளிய தான் எடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஒத்து வராத விஷயத்த டைரக்ட்டா போல்டா உடைப்பாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த என்னால தாண்ட முடியாது. எனக்கு அது இன்னீசியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த, தைரியமா சொல்ல தெரிஞ்சா மட்டும் தான் அடுத்த ஸ்டெப்ப வாழ்க்கையில நம்ம நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுற உண்மை, சிக்மா மேல்ஸ்க்கு கிளியரா தெரியும். 3வது விஷயம் என்ன மாரி ரியாக்ஷன் குடுப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அன்பிரெடிக்டபிள் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். வழக்கமா ஒரு பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸ்க்குள்ள காயின போட்டா தான் வின் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா இவன் வந்து அந்த காயின போட்டுட்டு அத சுத்தி பாக்ஸ் கிழிப்பான். அந்த மாரியான ஆள் சரி இவன் அப்படின்ற மாரி சில பேர் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த கேரக்டர் தான் சிக்மா மேல்ஸ்ட்ட இருந்துட்டு இருக்கும். இவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய கேம எப்படி வின் பண்ண வைக்கணும்னு சொல்லப்படுற அந்த ஸ்ட்ராட்டஜி உங்க மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால, இவங்கள வந்து சீக்கிரமா பிரெடிக்ட் பண்ண முடியாது. இவங்களோட ரியாக்ஷன்ஸையும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. இவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஏதாவது பண்ணிடலாம்னு நினைக்கும்போது கூட, அவங்க எதுல வீக்கா இருக்காங்க, எதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க இப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லப்படுற விஷயம் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆர்கனைசேஷனே எடுத்துப்போம். சில மென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா உயிர குடுத்து உழைச்சிட்டு இருப்பாங்க. மூச்சு விடுறதுக்கு கூட நேரம் இல்லாம பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு ஏத்த ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம், புரமோஷன்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம், ஹைக் எதிர்பார்த்த மாரி, அப்ரைசல் எதிர்பார்த்த மாரி இல்லாம இருந்திருக்கலாம். அந்த டைம்ல கொஞ்சம் பர்ஸ்ட் அவுட் ஆயி புலம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. எனக்கு இது மாரி கிடைக்கல. எனக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. நான் இந்த மாரி இதுல வீக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த அதிகமான விஷயங்கள் வெளியில ஆர்கனைசேஷன்ல எக்ஸ்போஸ் ஆக என்ன தெரியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓகே இவரோட வீக்னஸ் வந்து இவருக்கு புரமோஷன் இல்ல ரைட்டு. இவரோட வீக்னஸ் இவருக்கு சேலரி இல்ல ரைட்டு. இவரோட வீக்னஸ் இவருக்கு அப்ரைசல் ப்ராப்பரா இல்ல ரைட்ன்னு சொல்லிட்டு, ஒருத்தரோட அந்த வீக்னஸ வந்து சுத்தி இருக்க பீப்பிள் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும்.
ஆனா இதே இடத்துல சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ப்ரமோஷன் தான் வேணுமா, ஹைக் தான் வேணுமா, அப்ரைசல் தான் வேணுமா, அதுக்கேத்த மாரி காய் நகர்த்துவாங்க. அத வெளிய காட்ட மாட்டாங்க. ஒண்ணு அங்க நகர்த்தி அடைய முடியும். இல்ல வேற கம்பெனி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய தேவைக்கு ஏத்தா மாரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சுத்தி இருக்கிற பீப்பிள் கிட்ட அவங்களுடைய வீக்னஸா இருக்கலாம், ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், அதிகமா ரிவீல் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. அப்படி ரிவீல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல உங்க வீக்னஸ் தெரிஞ்சுச்சுன்னா அழிக்க பார்ப்பாங்க, அடக்க பார்ப்பாங்க, ஒடுக்க பார்ப்பாங்க, கொஞ்சம் அசந்தா குழி தோண்டி புதைக்கவும் பார்ப்பாங்க. அதனால நம்ம வீக்னஸ வெளிய காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயமா இருக்கலாம். அவங்களோட பிளான வெளிய காட்டிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்ட விஷயமா இருக்கலாம். இவங்களோட ரியாக்ஷன் மாறி மாறி இருக்கிறதுனால, இவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிற ஹையர் அத்தாரிட்டியா இருக்கலாம், சுத்தி இருக்கிற ஃபிரெண்ட்ஸா இருக்கலாம். இவங்களுக்கு உண்மையிலே என்னதான் வேணும்னு தெரியல அப்படின்னு சொல்லப்படுற அந்த திங்கிங்ல இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களோட கேம் பிளான் சக்சஸ் ஆகும்போது தான் தெரியும் அவங்க அடைஞ்சிட்டு இருப்பாங்க அத. அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் நம்ம அமைதி காக்குறோமோ, அத பேஸ் பண்ணி தான் அந்த விஷயத்த நம்மளால அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுறத, அன்பிரெடிக்டபிள் ரியாக்ஷன்ஸ் மூலியமா வெளியில இருக்கிற பீப்பிள எங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுற விஷயத்த, ஆணித்தனமா சொல்லிட்டு இருக்க மாரி தான் சிக்மா மேல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா வித்ட்ரா பண்ணிப்பாங்க. நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஃபைனான்ஷியலா நம்ம ஏமாற விஷயமா இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற பிரேக்கப்ஸா இருக்கலாம். இல்ல நம்ம யாரோ ஒரு பெர்சன் நம்பியிருப்போம். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அது பொய்யா மாறியிருக்கும். இல்ல நம்ம ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்போம். அத தப்பா போய் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி தருணத்துலலாம் நெறைய இடத்துல நம்மளோட ஈகோ பயங்கரமா ப்ளே பண்ண ஆரம்பிச்சுரும். நம்மளோட ஈகோ பயங்கரமா ப்ளே பண்ண ஆரம்பிச்சுருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இமேஜும் பயங்கரமா டவுன்ல போக ஆரம்பிச்சுரும். இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க சிக்மா மேல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா பேக் அடிச்சுருவாங்க. அது வந்து ஒரு பெர்சனோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல ஃபைனான்ஷியல் மேட்டரா இருக்கலாம். அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பார்ப்பாங்க. எவ்வளோ போச்சு ரைட். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அவங்க ஈகோவ பூஸ்ட் பண்ணி, அங்க ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. சைலன்ட்டா வித்ட்ரா பண்ணிப்பாங்க. எப்பவுமே நம்ம ஒரு ரியாக்ஷன் குடுக்க போறோம்னு சுத்தி இருக்க பீப்பிள் நினைக்கும்போது, ரியாக்ஷனே இல்லாம இருக்கிறதே பெரிய ரியாக்ஷன் தான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, ரியாக்ஷனே குடுக்காம வெளியில பேக் அடிக்கிற இந்த பீப்பிள பார்த்து எல்லாருக்குமே பயம் அதிகமா இருக்கும். அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நோக்கி. ஏன்னா நம்ம ரியாக்ஷனே பண்ணாம அவங்க வேலைய பார்க்கறது மூலியமா, இவங்களுக்கும் எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லப்படுறதும் நடந்திருக்கும். அது எந்த லாஸா வேணா இருக்கலாம். அத பேஸ் பண்ணி அடுத்தடுத்து இவங்களே பில்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர்த்து, தேவையில்லாத பீப்பிள் கிட்ட போய் தேவையில்லாத ரியாக்ஷன காமிச்சு, அவங்களோட எமோஷனோட கண்ட்ரோல் அவங்க கிட்ட குடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதனால தான் சைலன்ட்டா வித்ட்ரா பண்ணி ரியாக்ஷனே இல்லாம வந்துருவாங்க. இதுவே ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிள பயங்கரமா பயங்கரமா திணறவும் வைக்கும், கன்ஃப்யூஷனும் ஆக்கிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி போணும். நம்ம எல்லாருமே காம்ப்ரமைஸா போயிடலாம்னு சொல்லிட்டு, எந்த ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், இல்ல ஏதாவது சஜஷன்ஸா இருக்கலாம், ஏதாவது டீமுக்குள்ள இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸா இருக்கலாம். இந்த இடங்கள்ல காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கும். சில பேர்னால அந்த காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு கன்க்ளூஷன் வரவே முடியாது. ஆனா சிக்மா மேல்ஸ் கிட்ட காம்ப்ரமைஸா போம்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அதிகமா யோசிக்கிற மென்ஸ் இவங்க. இவங்க ஒரு விஷயம் ஓகேப்பா நான் வந்து கை குலுக்கி பிரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாரி சொன்னாங்கன்னா, அங்க அவங்க சேர்றதுக்கான வேற ஒரு வாய்ப்ப இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடிவேல் சார் காமெடி நம்ம நல்லா நெறைய பேர் பார்த்து ரசிச்சிருப்போம். அதுல சீனா தானா நாட் நாட் ஒன் அப்படின்னு சொல்லப்படுற மூவில வந்து ஒரு சீன் ஒண்ணு வரும். அதுல வந்து டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாரி கேட்கும்போது, "சீனிச்சாமி டிடெக்டிவ் ஏஜென்சின்னு என் பேர வச்சுருங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. என்னது உன் பேரா? நாங்க கஷ்டப்பட்டு டிடெக்டிவ் ஏஜென்சி உருவாக்குறோம். உன் பேர வச்சுக்கலாம்னு சொல்றேன். முடியாது, முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒதுக்குவாங்க. டக்குனு வடிவேல் சார் யோசிச்சு என்ன பண்ணாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓகே அப்ப சீனா, தானா, நாட் நாட் ஒன் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு வச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. நல்லா இருக்கே அப்படின்ற மாரி ஒத்துப்பாங்க. அப்ப கூட இருக்கிற ஒருத்தர் வந்து வடிவேல் சார பார்த்து கேட்பாரு. என்ன சீனா தானான்னு வச்சுட்டீங்க உங்க பேர் வைக்காம அப்படின்ற மாரி கேட்கும்போது, இப்பவும் என் பேர் தான்டா வச்சிருக்கேன். சீனி சாமிக்கு சீனா, தமிழரசனுக்கு தானா, சீனா தானா நாட் நாட் ஒன். நான் சைலன்ட் பார்ட்னர்ரா அதுல அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஸோ ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டர்னிங் பாயிண்ட் வரும்போதும் சரி, காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லப்படுறது ஒரு எண்டிங் பாயிண்ட்டா வரும்போதும் கூட சரி, சிக்மா மேல்ஸ் காம்ப்ரமைஸ் ஆறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான பெனிஃபிட் அது வந்து எப்படி எடுத்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கான ரியாக்ஷன எப்படி குடுத்தா, அதுல என்னோட பெனிஃபிட்டும் இருக்கு. என்னோட கையும் அதுல இருக்குப்பா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் காம்ப்ரமைஸும் எங்களுடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரியாக்ஷன். ஒத்து வராங்கனாலும் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்குள்ள அவங்க 1008 பிளான் வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிக்காவோ, இந்த மாரி வந்து இன்சபார்டினேஷனாவோ, இந்த மாரி வந்து ரொம்ப சைலன்ட்டா வித்ட்ரா பண்றதா இருக்கலாம். இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் சிக்மா மேல்ஸ் வந்து இந்த சொசைட்டி கிட்ட காட்டுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ வந்து சொசைட்டி கிட்ட காட்டுறதுக்கான விஷயம் மட்டும் இல்லாம, அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தா இருக்கலாம், வெல் பீயிங்கா இருக்கலாம், பிசிக்கல் ஹெல்த்தா இருக்கலாம், அவங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள புரொடெக்ட் பண்ணணுன்ற ஆசையா இருக்கலாம். எல்லாமே இவங்ககிட்ட அதிகமா இருக்கிறதுனால, இவங்க கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ ஜாக்கிரதையா தான் காட்டிட்டு இருப்பாங்க.
எல்லா ரியாக்ஷன்லயுமே எல்லா இடத்துலயுமே அவுட் பர்ஸ்டும் ஆக மாட்டாங்க. ரொம்ப இன்செக்யூர்டாவும் ஃபீல் பண்ணாத மென்ஸா இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கான மென்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ எண்டாவது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஆசை இருந்துட்டு தான் இருக்கும். அந்த ஆசைய அடையறதுக்காக எல்லாருமே ஏதேதோ ஒரு வழியில போயிட்டு தான் இருந்துட்டு இருப்போம். அப்படி போற வழி நேர் வழியா இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம நிச்சயமா நல்லபடியா போய் அந்த விஷயத்த அடைஞ்சிருவோம். இல்ல மத்தவங்களோட ஆசைய கெடுத்தாவது என் ஆசைய நான் அடைஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற பீப்பிள் நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி இருக்கிற இந்த வேர்ல்ட்ல இந்த மாரி இடத்துல வந்து தன்னுடைய ஆசைய வந்து யாராவது கெடுக்கக் கூடாது. தன்னுடைய வழியில யாருமே வந்து குறுக்கிடக் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட எண்ணத்துக்காக தான் களவும் கற்று மற அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ கெட்ட விஷயத்தையும் கத்துக்கிட்டு மறக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் நம்ம நல்லவங்களாவே இருந்தாலுமே நல்லவனா மட்டுமே இருந்தாலுமே, சுத்தி இருக்க பீப்பிளும் நம்ம ஆசைய கெடுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக தான், பேட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையுமே சிக்மா மிஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த பேட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கிறது மூலியமா மட்டும் தான், மத்தவங்க யாராவது நம்ம கிட்ட வந்து பேடான டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஃபேவர் அனுபவிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் கண்டுபிடிக்க முடியும். தேவைப்பட்டா நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற காரணத்துக்காக, சில பேட் டெக்னிக்ஸுமே ஃபாலோ பண்ணி நல்லத நிலைநாட்டுறதுக்காக செஞ்சுட்டு இருப்பாங்க. இததான் வந்து மகாபாரதத்துல கிருஷ்ண பகவான் சொல்றாரு. தர்மத்த காப்பாத்துறதுக்காக செய்ற அதர்மமும் தர்மமே ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால தான் எங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும், எங்க எப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது, எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணா நம்மளோட கண்ட்ரோல நம்ம மெயின்டெயின் பண்ணலாம், தப்பா ரியாக்ட் பண்ணா நம்மளோட கண்ட்ரோல் மத்தவங்க கையில போயிடுமோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால சிக்மா மேல்ஸ் வந்து ஒரு ஹை வேல்யூட் மென் அப்படின்னு சொல்லப்படுறத தாண்டி ரொம்ப கிரிட்டிக்கலான மென்ஸாவும் பார்க்கப்படுறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.